உள்ள பாளையம் கிராமத்தில் 30 வருடங்களுக்கு முன்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்ட தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர். தொடர் இழப்பீட்டால் அவர்கள் வேறு வேலைகளை செய்து வருகின்றனர். தற்போது 4 குடும்பங்கள் மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மட்டும் தற்பொழுது வரையிலும் மண்பாண்ட தொழிலை விடாமல் செய்து வருகின்றனர். எனவே அரசு மின் இயந்திரத்தால் ஆன மண்பாண்டங்கள் செய்யும் இயந்திரங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை வச்சுதான் காலத்தை ஓட்டுறோம். இது என்னாச்சுன்னா இந்த சட்டியும் ஒன்றும் விற்க மாட்டேங்குது. ஆனால் பொங்க பானையில் யாரும் பொங்க வைக்கிறதில்ல. எல்லாம் ஈயக்குண்டில் வச்சுக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. அதனால் ரொம்ப நலிஞ்சு போனதுனால தான் எங்கள் ஆளுங்கள்லாம் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த தொழிலை விட்டுட்டு வேறு இடத்துக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அந்த கரண்ட்டு திருவு இருக்குது. அந்த கரண்ட்டு திருவு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டை போட்டு நாங்கள் செய்வோம். அதில் செஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அரசு பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இங்கே நேரடியாக பாருங்கள். பார்த்துட்டு யார் யார் சட்டி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. பொங்கல் காலங்களில் தாங்கள் செய்யும் மண்பாண்டங்களை ரேஷன் கடைகளில் கரும்பு வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை தருவது போன்று மண்பானைகளை அரசு கொள்முதல் செய்து தர வேண்டும் என கூறுகிறார்கள். இப்படி செய்வதனால் மண்பாண்ட தொழில்கள் அழியாமல் இருக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் 5000 ஊக்கத்தொகை எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். எங்களுக்கு உதவித்தொகை எதுவுமே வரல. நாங்கள் சட்டி செய்கிறோம், ஒரு 3 பேர் இந்த ஊரில் செய்கிறோம். எங்கள் 3 பேர்த்துக்குமே வரல. இந்த 5000 மீதி பேர்த்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு மட்டும் வரல. இது இந்த உதவித்தொகை கவர்மெண்ட்டில் கொடுக்குற உதவித்தொகையை செய்யாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, செய்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. உணவு பழக்க வழக்கங்கள் முறையில் அதிக அளவில் சிறுதானிய உணவிற்கும் இயற்கை உணவிற்கும் மாறி வரும் மக்கள் மத்தியில் மண்பாண்டங்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் மாரியப்பனுடன் சத்தியம் செய்திக்குழு.